பாவத்தை செய்கிறதுக்கு நமக்கு சௌகரியம் அதிகமாக போச்சு. இன்னொன்று, பாவத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைஞ்சி போச்சு. ஏன்னா பக்கத்தில் வந்திருக்கு. நல்லா பிரியாணி சாப்பிட விரும்புகிற ஒரு பையன்கிட்ட சாப்பிடாதேன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போது அவன் பக்கத்தில் டேபிள் நிறைய சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, எறா பிரியாணி எல்லாம் இருக்குது. அவங்ககிட்ட அவ்வளோ வச்சுட்டு சாப்பிடாதப்பா அந்த பிரியாணி சாப்பிட்டு அவனுக்கு வயிற்று கோளாறு வரும், உடம்பு கோளாறு வரும் அப்படின்னு சொன்னால் இவனால் சாப்பிடாம இருக்க முடியுமா? தப்பு பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய தூண்டுதல். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கம்ப்யூட்டர் வழியா, மொபைல் வழியா என்னென்ன விதமான கேம்ஸ் விளையாடுறாங்க தெரியுமா? அப்படி நான் நல்லதை செய்ய விரும்புகிறேன், ஆனால் என்னால் நல்லதை செய்ய முடியல. வாட்ஸ் த ரீசன்? காரணம் என்ன தெரியுமா? நான் நல்லதை செய்ய விரும்பினாலும் அதை செய்ய விடாதபடிக்கு என்ன இருக்குது? பாவம் அப்படிங்கிற ஒரு ஈவில் ஃபோர்ஸ் இருக்குது. இதுதாங்க நம்முடைய பெரிய எதிரி. நம்முடைய எதிரி அக்கம் பக்கத்துல எல்லாம் கிடையாது, நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை நம்ம அடுத்த வீட்டுக்காரங்களோ அல்ல. நம்முடைய மிகப்பெரிய எதிரி யாருன்னா, நமக்குள்ள நம்மளை நன்றாக வாழ விடாதபடி செய்கிற பாவம்தான். மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்தில் மாலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தைகளை கூடி வந்த மக்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, இயேசு உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை நான் கேட்டேன். கூடி வந்திருக்கிற எல்லாருமே இயேசு வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருப்பார்கள் என்பது நன்றாக எனக்கு தெரியும். ஆனாலும் நான் அந்த கேள்வி கேட்டேன். காரணம் என்னவென்றால், இயேசுவை வேண்டும் என்று நாம் விரும்புகிற பொழுது இயேசு எதற்காக நமக்கு வேண்டும் என்பதை குறித்து நாம் சரியாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு எதுக்காக நமக்கு வேணும்? இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே நான் அந்த தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிற பொழுது கேட்க விரும்புகிற வார்த்தை, இயேசு உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? நீங்கள் இந்த கேள்வியை கேட்டால் என்ன யோசிப்பீங்கன்னு சொன்னால், நாங்கள் இயேசு வேணும்னு தானே நிறைய பேர் வராமல் இருந்தால் கூட நாங்கள் வந்திருக்கிறோம், இயேசு எங்களுக்கு வேணும், அதுக்கு தானே வந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி நீங்கள் சொல்லுவீங்க என்பது எனக்கு தெரியும். இப்போது இயேசு உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா எதுக்காக இயேசு வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு பொருளை நம்ம வேணும் அப்படின்னு வாங்குகிற வேளையில் அது எதுக்காக வேணும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டால்தான் அந்த பொருளை சரியாக பயன்படுத்த முடியும். உதாரணமாக ஒரு கடைக்கு போய் அழகான ஒரு கூடை, ஒரு பேஸ்கட் அதை பார்க்குறோம். பார்த்துட்டு நம்ம கூட வர ஒருத்தர் கேட்குறாரு, இந்த கூடை உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? உடனே நமக்கு அந்த கூடையை பார்த்த உடனே ஆசையாக இருக்குது, நல்ல கூடை, இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். உடனே ஆமாம் வேணும் அப்படி சொல்கிறோம். அந்த கூடையை வாங்கி தராங்க. நாம் அந்த கூடையை வாங்கிட்டு என்ன செய்கிறோன்னா, அந்த கூடையில் கல், மண் அதையெல்லாம் வைத்து கொட்டுகிறதுக்கும், குப்பைகளை அள்ளி கொட்டுறதுக்கும், பழைய பொருள்களை எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கும், இல்லைன்னா குழந்தைகள் விளையாடுறதுக்கும், இந்த மாதிரி பர்பஸுக்கெல்லாம் என்ன செய்கிறோம்? அதை உபயோகிக்கிறோம். கவனிக்கிறீங்களா? அப்படி உபயோகிக்கும் பொழுது அந்த கூடை என்ன ஆகிடுச்சுன்னா 2 நாள் 3 நாளைக்குள்ளேயே கிழிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் நமக்கு ஒரே வருத்தம், இது என்ன கூடை வாங்கி ஒரு 3 நாள் கூட சரியாக வேலை செய்யலை, அதோடு இதை தூக்கி போட வேண்டியதாகிடுச்சே, இதெல்லாம் ஒரு கூடையா அப்படின்னு. அப்போ அந்த கூடையை வாங்கி தந்த போய் கடைக்காரன்ட்ட கேட்குறாரு, என்னப்பா நீ இந்த கூடையை இவ்வளவு காசுக்கு சேல்ஸ் பண்ண, நாங்களும் அது ஏதோ நல்ல பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு வாங்கினோம், ஆனால் அது ஒரு 2-3 நாளைக்கு கூட சரியாக உபயோகப்படலையே, அதுக்குள்ளே தூக்கி போட வேண்டியதாகிடுச்சே அப்படின்னு. அப்போ அந்த கடைக்காரன் கேட்குறான், அந்த கூடை ரொம்ப டாப் மோஸ்ட் குவாலிட்டி கூடைங்க, அதுக்கு நாங்கள் வச்சுருக்கிற விலை நியாயமான விலை தான், அது சரி, நீங்கள் அந்த கூடையை எப்படி உபயோகிச்சிங்க அப்படின்னு கேட்குறான். உடனே வாங்கினவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அதில் கல், மண் எல்லாவற்றையும் வைத்து வெளியே கொட்டுவதற்கும், குப்பைகளை அள்ளி கொட்டுவதற்கும், தேவையில்லாத பொருட்களெல்லாம் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு அப்புறம் அதை எடுத்து மாற்றுவதற்கு, இப்படியெல்லாம் பிள்ளைகள் விளையாடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம். ஆனால் 3 நாளைக்கு மேலே அது வேலைக்கு உதவி செய்யலை. அட பாவீங்களே, அந்த கூடையை நீங்கள் அதுக்காக உபயோகப்படுத்தணும்? அந்த கூடை எதுக்காக? அந்த கூடை மலர்களை, மலர் கொத்துக்களை எல்லாம் அழகாக அதில் வைத்து உங்களுடைய வீட்டில் வரவேற்பறையில் அதை ஒரு காட்சிக்காக வைக்கிறதுக்கு தான் அந்த கூடையை நாங்கள் தயாரித்து வச்சுருக்கிறோம்.
அந்த கூடையில் நீங்கள் மலர்களையும் மலர் கொத்துகளையும் தான் வைத்து வருகிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்காக வைக்கணும். அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து ஆகாத குப்பையும் கூழுங்களையும் அதில் அள்ளி கூட்டினீங்கன்னா அது உருப்படவா செய்யும் அப்படின்னு கேட்குறாரு. நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ எந்த நோக்கத்திற்காக ஒரு கூடை விற்குதோ அந்த நோக்கத்தையெல்லாம் நம்ம விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அதை உபயோகிக்க போனால் அது நமக்கு சரியாக பயன்படாது. அதே போல தான் இயேசு கிறிஸ்துவையும் நாம் வேண்டும்னு சொன்னால் நாம் விரும்புகிறது மாதிரிப்பட்ட காரியங்களுக்காக மட்டும் அவரை உபயோகிக்க விரும்பினா அவர் நமக்கு உபயோகப்பட மாட்டார். அவர் 2 நாள் 3 நாள்லேயே நம்ம விட்டு என்ன செஞ்சிருவார்? போயிடுவார். எதற்காக இயேசு நமக்கு வேண்டுமோ அதற்காக நாம் அவரை அழைக்க வேண்டும், அதற்காக அவரை நாம் உபயோகிக்க வேண்டும். இப்போது இயேசு கிறிஸ்து எதற்காக நமக்கு வேணும்? குறிப்பாக சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. இங்கே நீங்கள் வாலிப பிள்ளைங்கள் இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, யாராக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து எதுக்காக வேணும்? நீ எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுள் எதுக்கு வேணும் அப்படின்னு மனுஷனை கேட்டால் மனுஷன் என்ன சொல்கிறான்? ஏதோ எங்கள் வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் அதுக்கு உதவி செய்கிறதுக்கு வேணும், இல்லைன்னா நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை தருகிறதுக்கு வேணும், இதுக்கு தான் இயேசு வேணும். இப்போ சின்ன பிள்ளைகள்கிட்டலாம் நான் போய் கேட்டிருக்கேன், வாலிப பிள்ளைங்கள்ட்டெல்லாம் போய் கேட்டிருக்கிறேன், சரிப்பா உங்களுக்கு இயேசு வேணுமா? அவங்க வேணும்னு சொல்லுவாங்க. எதுக்குப்பா வேணும்? இயேசு எங்களுக்கு வேணும். ஏன்னா இயேசு எங்களுக்கு இருந்தால் அவர் அறிவை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், எங்களுக்கு நல்லா படிக்கிறதுக்கு உதவி செய்வார், எங்களுக்கு நிறைய மார்க்கு கிடைக்க வைப்பார், அப்புறம் நாங்கள் படித்து முடித்த பிறகு எங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பார், அது வேலை வாங்கி கொடுத்த பிறகு நாங்கள் நிறைய சம்பாதிக்கிற உதவி செய்வார். இந்த மாதிரிலாம் இயேசு எங்களுக்கு உதவி செய்வார், அதுக்கு அவருக்கு வல்லமை இருக்குது, அதனால் அவர் வேண்டும் அப்படின்னு. யதார்த்தமாக ஒரு வாலிபரிடத்தில் போய் உனக்கு இயேசு வேணும், ஏன் வேணும் அப்படின்னு கேட்டால் அவன் வந்து இயேசு இருந்தால் எனக்கு ஏதாவது அறிவு ஞானத்தை விருத்தியாகி கொடுப்பாரு, அதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவான். இப்போ நான் உங்கள்கிட்ட இயேசுவிடத்தில் உனக்காக என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? இல்லை உங்ககிட்ட தான் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஆண்டவர் நிறைய அறிவை தரணும்னு ஜெபம் பண்ணுங்க, நான் நல்லா படிக்கணும் அதுக்கு ஜெபம் பண்ணுங்க, எங்கள் வீட்டில் நிறைய கஷ்டம் பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு செலவுக்கு காசு பத்தலை, அதனால் எங்களுக்கு கடன் பிரச்சனைலாம் இருக்குது, இந்த கடன் பிரச்சனைலாம் நீங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவை ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா எங்கள் அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு கிடக்குறாங்க, அவங்க 2 பேரும் சண்டை போட்டு கிடக்கிறதுனால எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னால் எனக்கு அடிக்கடி காய்ச்சல் தலைவலிலாம் வருது, அதனால் எனக்கு அதெல்லாம் நீங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க, அப்படி தானே? யதார்த்தமாக ஒரு வாலிபட்ட போய் கேட்டாலும் அதுதான் சொல்லுவான். ஆனால் இந்த மாதிரிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்வார் என்பது உண்மை என்றாலும் இதை விட பெரிய நன்மைகள் தான் அவரிடத்துலேருந்து நமக்கு தேவையாக இருக்குது. புரிகிறதா? பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் ஜெபம் பண்ணால் நமக்கு அறிவு ஞானம் எல்லாம் கிடைக்கும். உண்மைதான். கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உலகத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜெபம் பண்ணாமலே ரொம்ப அறிவாக ரொம்ப ஞானமாக இருக்கிறாங்க, நிறைய மார்க் வாங்குகிறாங்க. இந்த ஒவ்வொரு வருஷமும் பள்ளிக்கூட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வருகின்ற பொழுது +2 10ல் அவங்க மார்க் வாங்குறவங்க யாருன்னு கவனித்து பார்க்கும் பொழுது இயேசுநாதர் அறியாதவங்க நிறைய பேர் நிறைய மார்க் வாங்குறாங்க இல்லையா? அவங்க நல்ல டாப் ரேங்கெல்லாம் வாங்குறாங்க, நல்ல டிஸ்டிங்ஷன் வாங்குறாங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் செகண்டு அந்த மாதிரிலாம் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அநேகர் மேலே எல்லாம் வந்து ஆனர்லாம் வாங்குறாங்க. இயேசுநாதர் அறியாமலே இயேசு கிறிஸ்துவோட ஜெபம் பண்ணாமலே இவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால் இயேசுநாதர் இல்லாமல் கூட நிறைய பேர் அறிவாளிகளாக இருக்க முடியுது, நிறைய பேர் வந்து நிறைய மார்க்கெல்லாம் வாங்கி நல்லா பரீட்சையில் ஜெயிக்க முடியுது, அப்புறம் நல்ல டாக்டர் கோர்ஸ், இன்ஜினியரிங் கோர்ஸு, இதில் இல்லைன்னா ரொம்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ஸ், அந்த மாதிரி நிறைய கோர்ஸுகளில் போய் நல்ல ஜாபெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது, நல்ல பிளேஸ்மெண்ட்டு கிடைக்குது. அப்போ இயேசுநாதரை தேடாமல் இயேசுநாதரை ஜெபம் பண்ணாமல் கூட நிறைய பேருக்கு வந்து நல்ல நல்ல காரியமெல்லாம் நடக்குது. அனில் அம்பானி, முகேஷ் அம்பானிலாம் உங்களுக்கு தெரியுமா? அனில் அம்பானி, முகேஷ் அம்பானியெல்லாம் தெரியுமா? அவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க, இந்தியாவில் பெரிய பணக்காரங்க, உலக அளவில் பெரிய லெவலில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாரும் இயேசுநாதரை தேடுறவங்களும் கிடையாது, இயேசுநாதரை ஜெபம் பண்ணவும் கிடையாது. பில்கேட்ஸ் தெரியுமா உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? பில்கேட்ஸு மைக்ரோசாஃப்டினுடைய தலைவர். அவர் உலகத்தில் பெரிய பணக்காரராக நிறைய வருஷம் தான் மறுபடியும் அவர் பணக்காரராக உலகத்தில் பெரிய பணக்காரராக இருக்கிறார். இப்போ இவங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க. அதை மாதிரி இந்த ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்ச ஒரு மார்க், அவர் வந்து பெரிய பணக்காராக இருக்கிறார்.
இந்த மாதிரி நிறைய பேர் பணக்காராக இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இயேசுநாதரிடத்தில் வேண்டுதல் செய்தனாலேயோ இயேசுநாதரிடத்தில் ஜெபம் பண்ணதுனாலேயோ அல்ல. அதெல்லாம் இல்லாமல் அவங்க பணக்காரங்க இருக்கிறாங்க. அதனால் நமக்கு என்ன செய்தி கிடைக்குதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய தயவு இல்லாமல் கூட நிறைய பேர் பணக்காரங்களாக முடியும். இயேசு கிறிஸ்துடைய தயவு இல்லாமலே நிறைய பேர் அறிவாளியாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவ தயவு இல்லாமல் நிறைய பேர் விஞ்ஞானியாக இருக்க முடியும், பெரிய அரசு தலைவராக இருக்க முடியும். அப்போ இயேசுநாதரால் நமக்கு என்ன பிரயோஜனம்? இயேசுநாதரிடத்தில் நாம் வேண்டுதல் செய்தால் நமக்கு அறிவு, ஞானம், புத்தி, நம்ம வாழ்க்கைக்கு உயர்வு, நம்ம குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம் எல்லாம் தருவார் என்பது உண்மைதான். ஆனால் இயேசுவால் அல்லாமல் வேறு யாரும் செய்ய முடியாத சில நன்மை இருக்குது. புரியுதா? முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, பில்கேட்ஸு இந்த மாதிரிப்பட்ட ஆளுகளாம் நிறைய பணம் சம்பாதிச்சாங்க, அறிவு, புத்தி, கூர்மையெல்லாம் உபயோகிச்சு. ஆனால் இவங்களாலெல்லாம் முடியாத சில காரியங்கள் இருக்குது. அதுக்காகத்தான் நம்ம இயேசு கிறிஸ்து இடத்துல வரணும். அல்லேலூயா. நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது பாருங்கள். அந்த தேவைகளை கொஞ்சத்தை நம்மளே செஞ்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் தேவைகளை இயேசு தான் செய்ய முடியும். அது என்ன தேவை தெரியுமோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நாம் வாழ்கின்ற இந்த காலத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு கிருபை வல்லமை இல்லைன்னு சொன்னால் சில விஷயங்களில் நாம் ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது, நிற்கவே முடியாது, சில விஷயங்களை சாதிக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய பணக்காரங்களும் சாதிக்க முடியாது, எவ்வளோ பெரிய அறிவாளிகளும் சாதிக்க முடியாது, எவ்வளோ பெரிய கல்விமான்களும் சாதிக்க முடியாது. இயேசுவால் மட்டும்தான் சாதிக்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்க்குறவில்ல. இப்போ நாம் வாழ்கிற காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வயசில் இருக்கிறவங்களோ இல்லை உங்களை விட கொஞ்சம் அதிகமான வயசில் இருக்கிறவங்களோ ஒரு தப்பு பண்ணணுன்னா அது ரொம்ப எளிதாக செய்ய முடியாது. ஒரு தவறு செய்யணுன்னா ஒரு எளிதாக செய்ய முடியாது. உதாரணமாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு மாணவனோ கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவனோ ஒரு சினிமா பார்க்கணும். அப்பா அம்மா சொல்லியிருக்கிறாங்க, டே நீ சினிமாலாம் பார்க்கக்கூடாது, சினிமா எல்லாம் பார்த்து கெட்டு போகக்கூடாது, சினிமாவில் தப்பு தப்பாக கதை எழுதி தப்பு தப்பாக அவங்க திரைப்படம் எடுத்து வெளியிடுறாங்க, அதெல்லாம் பார்த்தா நீ கெட்டு போயிடுவேன், இளமையிலேயே நீ வீணாக போயிடுவேன், அதனால் நீ சினிமா பார்க்கணும் உங்கள் அம்மா அப்பா சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த வாலிப வயசில் ஆசை இருக்கும். அப்படி தான் சின்ன பிள்ளைகளுக்கு சினிமா பார்க்குறதுக்கு ஆசை இருக்கும். அப்போ திருட்டுத்தனமாக பள்ளிக்கு போகிறது மாதிரி, கல்லூரிக்கு போகிறது மாதிரி அவங்க சினிமா பார்க்குறதுக்கு போயிடுவாங்க, மேட்னி ஷோலாம் பார்க்குறதுக்கு. ஆனால் அது எவ்வளோ கடினம் தெரியுமா? அதுக்காக ரொம்ப தூரம் போகணும், அதுக்கு மாறு வேடம் போடணும், யாராவது கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சினிமாவை பார்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம். அதனால் அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் திருட்டுத்தனமாக சினிமா படம் பார்க்க போகிறவங்களே, ஏன்னா நான் கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்ததுனால எங்கள் வீட்டில் சினிமாவுக்கு அலௌட் கிடையாது, சினிமா பார்க்குற அனுமதி கிடையாது. ஆனால் ரொம்ப சினிமா போஸ்டர் எல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக வரும் சினிமா பார்க்கணும் அப்படின்னு. அதுக்காக அந்த சினிமா பார்க்குறதுக்காக நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்வோம் தெரியுமா? ஒரு சினிமாவை முழுசாக பார்க்க முடியாது. எல்லாரும் சினிமா தேட்டருக்குள்ளே போய் உட்காந்து லைட் ஆஃப் பண்ண பிறகு தான் நாங்கள் பூனை மாதிரி பதுங்கி உள்ளே போவோம். அது மாதிரி படத்தை முழுசாக பார்க்க முடியாது. எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிற வேளையில் அவன் மறுபடியும் லைட்டை போட்டுருவோம் பாருங்களா, அந்த நேரத்தில் யாராவது நம்மளை கண்டுபிடிச்சி வீட்டில் அம்மா அப்பாட்ட சொல்லி போடுவாங்க அப்படின்னு ரொம்பவும் அந்த படம் முடிகிறவர்கள் அந்த கிளைமேக்ஸ் சீன் பார்க்காமலே என்ன செஞ்சிடும், வெளியே வீட்டுக்கு வந்துடும். அப்போ எங்கள் வீட்டில் உள்ளவங்க யோசிப்பாங்க, சினிமா விட்டு ஆட்கள் போகிறவங்கள அவங்களுக்கு தெரியும், ஆனால் அதுக்கும் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் வீட்டில் வந்துட்டதுனால இவன் சினிமாவுக்கு போகல அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. பார்த்தீங்களா எவ்வளவு கடினம் ஒரு சினிமா பார்க்குறதுக்கு, எவ்வளவு கடினம். 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தவறு செய்கிறதுக்கு நிறைய சிரமம் இருந்தது, கடினமாக இருந்தது, அதுக்கு ரொம்ப சிரமப்படணும். ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையவே கிடையாது. அப்படி தானே? சினிமாவை பார்க்குறதுக்கோ வேறு தப்பு பண்ணுறதுக்கோ தவறு பண்ணுறதுக்கோ எந்த சிரமம் கிடையாது. அதாவது இதை நீங்கள் சுருங்க சொல்ல கேட்க விரும்பினா, பாவங்களை செய்வதற்கு, தவறுகளை செய்வதற்கு வேறு எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த காலத்தில் மிக எளிதான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு அர்த்தம், ரொம்ப எளிதாக செய்யலாம், யாருக்கும் தெரியாமல் செய்யலாம், ஒரு தரம் கண்டுபிடிக்க முடியாத அளவு செய்யலாம். அப்படின்னு அர்த்தம்னா காலம் மாறி போச்சு, கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த காலத்தில் தவறை செய்யக்கூடாதுன்னு நினச்சாலும் அதை செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். புரிஞ்சிட்டிங்களா? அதனால் தவறை செய்யாமல் இருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு குறைவு. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் பேர் தவறு செய்யக்கூடாது தான் விரும்புகிறோம், அப்படி தானே?
தப்பு பண்ணக்கூடாது, தப்பாக பார்க்கக்கூடாது, தப்பாக நடக்கக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது, தப்பாக பழகக்கூடாது, தப்பான விஷயங்கள் செய்யக்கூடாது. இந்த மாதிரி தான் நம்ம சண்டே ஸ்கூலில், சர்ச்சில், இன்னும் மற்ற வாலிபர் கூடுகை இதிலெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு தான் விரும்புகிறோம். ஆனாலும் பாருங்கள், தவறுகளை செய்யாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப குறைவு. தவறு செய்யக்கூடாதுப்பா, நான் போய் சரியாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாலும் தவறை செய்யாமல் இருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு, தவிர்க்க முடியலை. காரணம் என்ன? அது ரொம்ப நெருக்கமாக வருது. உதாரணமாக ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாலிபனுக்கு ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் அவங்க அம்மா அப்பா வீட்டில் சொல்கிறாங்க, இந்த கடையில் விற்கிற பிரியாணி எல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடாதுடா, அதனால் வயிறு கெட்டு போயிடும், அதனால் நீ அதில் சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா அப்பா அவனை சாப்பிடக்கூடாது சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் இவனுக்கு ரொம்ப ஆசை, இவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பிரியாணி சாப்பிட்றாங்க, இவனுக்கும் நல்ல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எறா பிரியாணி எல்லாம் சாப்பிடணும் ரொம்ப ஆசை. ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றணும்னா இவன் எங்கே வர போகணும்? ஒரு பஸ்ஸில் ஏறி ஒரு டவுனுக்கு போய் ஒரு பிரியாணி கடையை கண்டுபிடிச்சி இவ்வளவு நிறைவேற்றி வர்றதுக்குள்ளாடி அரை நாள் போயிடும். அதனால் அவ்வளவு சிரமமாக இருக்கிறதுனால ஆசை இருந்தாலும் அதை நிறைவேற்றுறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சுது? பிரியாணி வீட்டுக்கே வந்துச்சு, அது பக்கத்திலே வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? குரங்கு வாழைப்பழத்தை என்ன செய்யும்? தேடி போகும், ஆனால் அது கிடைக்கிறது கடினம். இப்போ குரங்குக்கு பக்கத்துலேயே வாழைப்பழத்தை வச்சா, வாழைப்பழத்தை வச்சுட்டு நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் குரங்கு சாப்பிடாமல் இருக்குமா? அதுக்கு ரொம்ப கஷ்டம், அப்படி தானே? அந்த செய்யாமல் தவிர ரொம்ப கடினம். KFC அப்படிங்கிற பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியற வாய்ப்பு. KFCன்னு என்னது? கெண்டகி ஃப்ரைட் சிக்கன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மூலை முடுக்கு கிராமங்களில் கூட எல்லாம் KFC வந்துச்சு. KFCனா கெண்டகி ஃப்ரைட் சிக்கன், அதாவது சிக்கன் பஜ்ஜி. அது ஒரு விதமான ஒரு ப்ரிப்ரேஷன். இது முதலாவது வெளிநாட்டில் தான் இருந்து, அமெரிக்காவில் தான் இருந்தது. அப்போது ஒரு காலத்தில் இந்த KFC அந்த சிக்கன் ஃப்ரையை கண்டுபிடிச்ச புதுசில் அதனுடைய டேஸ்ட்டை எல்லாரும் அறிந்து அமெரிக்காவில், இங்கிலாந்தில் சாப்பிட்டவங்கெல்லாம் வெளிநாடுகளை சொன்னாங்க. அப்போ வெளிநாடுகளில் இப்போ இந்தியா மாதிரிப்பட்ட நாடுகளிலிருந்து அங்கே போனவங்க அதை சாப்பிட்டுட்டு ஆஹா என்ன அழகாக இருக்குது, என்ன டேஸ்ட்டாக இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ அவங்க சாப்பிட்டுட்டு இந்தியாவில் சொல்கிறவில்ல, இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் அதை சாப்பிட முடியுமா? சொல்லுங்கள், சாப்பிட முடியாது. இத்தனைக்கு KFC டேஸ்ட்டாக இருந்தாலும் அது உடம்புக்கு நல்லது கிடையாது. அதை யாராவது திரும்ப திரும்ப சாப்பிட்டாங்கன்னா நிறைய வியாதி வரும். மெக்டொனால்ட்ஸ்னு சொல்கிற நீங்கள் பேக்கரி ஷாப்பை கேள்விப்பட்டீங்க, உலக பிரசித்தி பெற்றது. அதுபோல் பிஸ்ஸா, பர்கர், இந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. இதையெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு பல விதமான வியாதி வரும். அந்த மாதிரி இந்த KFC டேஸ்ட்டாக இருந்தாலும் உடம்புக்கு நல்லது கிடையாது. ஆனால் இந்த KFC சாப்பிடணும்னு ஒருத்தர் இந்தியாவில் இந்த ஆசைப்படுறாரு பாருங்கள், இவர் இந்த ஆசையை நிறைவேற்ற முடியுமா? சொல்லுங்கள், நிறைவேற்ற முடியும். ஏன்னா இவர் இந்த ஆசையை நிறைவேற்றணும்னா எங்கே போகணும்? நியூயார்க்கு போகணும், டெக்சாஸுக்கு போகணும், சான் பிரான்சிஸ்கோவுக்கு போகணும். அந்த மாதிரி போனாதான் இவர் அந்த KFC சாப்பிட முடியும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு KFC எங்கே வந்துச்சுது? டெல்லிக்கு வந்துச்சு, அப்புறம் கல்கட்டாவுக்கு வந்துச்சு, அப்புறம் மும்பைக்கு வந்துச்சு, அப்போ சென்னை சிட்டிக்கு போச்சுது. அப்போ கூட நான் பாண்டிச்சேரியில் இருக்கிறேன். பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க KFC சாப்பிடணுன்னா ஒன்று அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு போகணும், இல்லைன்னா துபாய் போன்ற நாடுகளுக்கு போகணும், இல்லைன்னு சொன்னால் டெல்லி, மும்பை மாதிரி போகணும். அப்போ கூட பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க சாப்பிட முடியும். பாண்டிச்சேரி பக்கத்தில் வரல. இப்போது எங்கள் பாண்டிச்சேரியிலேயே KFC வந்துச்சு. பார்த்தீங்களா? எதை சாப்பிட்டா வியாதி வருமோ அதை நம்ம கேள்விப்பட்டுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறோம் பாருங்கள். அது இப்போ எங்கே வர வந்துச்சு? முதலாவது சாப்பிடணும் நியூயார்க்கு போகணும், அது ரொம்ப கடினம். இப்போ அது பாண்டிச்சேரிக்கு வந்துச்சு. பாண்டிச்சேரிக்கு வந்ததை சாப்பிடணுன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி, அதான் சிட்டிக்குள்ளே ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் இருக்குது, அங்கே போய் தான் சாப்பிடணும். அப்போ நம்ம என்ன யோசிப்போம்? யார் இதுக்கு போய் 3 கிலோமீட்டர் போகிறது? ஆனால் இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? எங்கள் கையில் இருக்கிற மொபைல்லேருந்து ஆர்டர் பண்ணால், இல்லைன்னா டெலிஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணால் 20வது நிமிஷத்தில் என்ன செஞ்சிடும்? KFC. புரியுதா? வீட்டுக்கே வந்துடுது. அப்போது ஒரு காலத்தில் ரொம்ப தூரத்தில் தான் இருந்தது, அப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் வந்தது. இப்போ எங்கே வந்துச்சு? நம்ம ஃபோனை எடுத்துகிட்டு ஹலோ KFCயா
இது ஒரு பக்கெட்டு கொடுங்க, அதை ஒரு பக்கெட்டு கொடுங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணால் அவங்க வந்து கேரண்டி சொல்கிறான், ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளாடி உங்களுக்கு கொண்டு வந்து தந்துடுவோம், அப்படி தரலைன்னா நீங்கள் காசை கொடுக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், KFC வேண்டான்னு நம்ம மனசில் சொன்னாலும் இதை வேண்டான்னு தவிர்க்கிறது எவ்வளோ கடினமாக இருக்குது. கடினமாக இருக்கா இல்லையா? அப்போது பாவம் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துச்சுது, அது நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால தவிர்க்க முடியலை. சமுதாயத்தில் இன்றைக்கி நிறைய தப்புகள் நடக்குது. நிறைய தவறான பழக்கம், தவறான உறவுகள், தவறான செயல்கள், தவறான ஆசைகளை நிறைவேற்றுகிறது. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் ரொம்ப நடக்குது. அவையெல்லாம் ரொம்ப எளிதாகி போச்சு. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் எளிது. அந்த காலத்தில் ஒரு பையன் பொண்ணு பழகிறதுங்கிறது ரொம்ப 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 கடினம். அதுக்கு வருஷக்கணக்கில் கூட ஆகும். இப்போ அப்படி கிடையாது. உடனடியாக பழகிறாங்க, உடனடியாக அந்த உறவுல வளர்ந்துறாங்க, உடனடியாக பெரிய தவறுலாம் நடந்து போகுது. எல்லாம் எளிதாக நடந்து விடுகிறது. இதனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எல்லாம் எளிதாக நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் நிறைய கேடான காரியங்களும் மோசமான விஷயங்களும் எளிதாக நடக்கிறது. இப்போ 2 காரியம் சொன்ன ஞாபகம் வச்சுருக்கிறீங்களா? ஒன்று, பாவத்தை செய்கிறதுக்கு நமக்கு சௌகரியம் அதிகமாக போச்சு. இன்னொன்று, பாவத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைஞ்சி போச்சு. ஏன்னா பக்கத்தில் வந்திருக்கு. நல்லா பிரியாணி சாப்பிட விரும்புகிற ஒரு பையன்கிட்ட சாப்பிடாதேன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போது அவன் பக்கத்தில் டேபிள் நிறைய சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, அப்புறம் வந்து எறா பிரியாணி எல்லாம் இருக்குது. அவங்ககிட்ட அவ்வளோ வச்சுட்டு சாப்பிடாதப்பா அந்த பிரியாணி சாப்பிட்டா அவனுக்கு வயிற்று கோளாறு வரும், உடம்பு கோளாறு வரும் அப்படின்னு சொன்னால் இவனால் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? பிள்ளைங்கக்கிட்ட அம்மா அப்பா வெளியே போகிறவள்ள என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் ஐஸ்கிரீம் இருக்குது, அதை சாப்பிடாத, என்ன அது உனக்கு சரிப்பட்டு வராது, உனக்கு சளி பிடிக்கும், அதை மட்டும் சாப்பிடக்கூடாது என்ன அப்படி சொல்லிட்டு போனால் பிள்ளைகள் முதலாவது எதை சாப்பிட விரும்புவாங்க? அந்த ஐஸ்கிரீமை தான் சாப்பிட விரும்புவாங்க. எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதுதான் சாப்பிட. அது பக்கத்தில் இருக்குது. ஃப்ரிட்ஜ் டோரை ஓப்பன் பண்ணிட்டா என்ன ஆகிடும்? அப்போது நாம் வாழ்கிற காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? பாவத்தை செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிதான வழிகளை கண்டு கொண்ட காலம் ரொம்ப கிட்டத்தில் இருக்குது. இன்னொன்று, பாவத்தை செய்யக்கூடாதுன்னாலும் முடிய மாட்டேன். அது மட்டுமல்ல, தவறை செய்கிறதுக்கு தூண்டுகிற விசை என்ற ஒன்று இருக்குது பாருங்கள், தவறு பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் சாப்பிடணுன்னு எப்படியாவது இப்போ 1/2 மணி நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள்? இன்னும் 1/2 மணி நேரம் போயிட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு பசி வந்துடும். அப்படி தானே? வராதா? பசி வந்துடும். பசி வரவில்லை, நீ என்ன தேடுவீங்க? சாப்பாடை தேடுவீங்க. அப்படி தானே? சாப்பாடை தேடுறதுக்கு எது தூண்டுதலாக இருக்குது? எது தூண்டுதலாக இருக்குது? பசி. பசி வர 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 சாப்பாடு வேணும். அது தரம் குறைந்த சாப்பாடு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நல்ல சாப்பாடு இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு ஆசை வருது. அப்படி தானே? முதலாவது நல்ல சாப்பாடு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சொல்கிறோம் ஓரளவு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறோம். கடைசியில் ஏதாவது கிடைச்சா சரிதான். ஏன்னா பசி வந்தால் என்ன ஆகிடும்? 10 பறந்து போயிடும். அதை மாதிரி இந்த காலத்தில் தப்பு பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய தூண்டுதல். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் கம்ப்யூட்டர் வழியாக, மொபைல் வழியாக என்னென்ன விதமான கேம்ஸ் விளையாடுறாங்க தெரியுமா? நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரான்ஸுக்கு போயிருந்தவள, அங்கே ஒரு வாலிப பையன் உட்காந்து எப்போவுமே கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து ஒரு கேம்ஸ் விளையாட்டே இருப்பான். அவன் திடீர்னு சிரிப்பான், அவன் திடீர்னு ஒரு விதமாக முகத்தை வைப்பான். எனக்கு ஒன்றுமே புரியாது. நான் பக்கத்தில் தான் இருப்பேன். அவன் எதுக்கு சிரிக்கிறான்? அந்த கம்ப்யூட்டர் திரையில் இருக்கிற டிஸ்பிளேயை பார்த்தாலும் அப்படி ஒன்றும் சிரிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் வராது. ஆனால் அது அவனுடைய அந்த விளையாடுற அந்த கேம்ஸினுடைய தன்மை. அவன் இன்டர் லிங்கில் இருக்கிறான். அதாவது அங்கங்கே இருந்து அந்த கம்ப்யூட்டர் வழியாக லிங்கில் கேம்ஸ் விளையாட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கேம்ஸில் ஜெயிக்கிறது தோக்குறது, அந்த கேம்ஸை அவங்க வந்து ஈடுபடுறது சம்பந்தமாக ஏற்படுகிற ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து தான் அவன் சிரிக்கிறான். அப்புறம் கேட்டால் அவனுக்கு அந்த கேம்ஸை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு அவன் அதில் அடிமைத்தனத்துக்குள்ளே விழுந்துட்டானா. அவனை சாப்பாடு கொடுத்தா கூட அவன் சாப்பாடு எடுத்துகிட்டு நேராக அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி வந்துடுவான். அடித்தா கூட அவன் எழும்ப மாட்டான். என்ன நடந்தாலும் எழும்ப மாட்டான். அவங்க அம்மா அப்பாலாம் நிறைய ஜெபம் பண்ணாங்க, ஐயோ எங்கள் பையன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு. எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, அந்த பையனை கம்ப்யூட்டரை விட்டு எழுப்பவே முடியாது. காரணம்னா அந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் என்ன செய்து விட்டது? அவனை இழுத்து விட்டது. இப்போ அவன் வந்து மனம் மாறிட்டான். இப்போ நல்ல பையனாக மாறி இருக்கிறான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா, சின்ன வயசுலேயே நிறைய விஷயங்கள் பிள்ளைங்களை இழுத்துறது. பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினேன் நிறைய வருஷத்துக்கு முன்னாடி.
ஆனால் அந்த கம்ப்யூட்டரை எனக்கு சரியாக இயக்கிறதுக்கு போதுமான நேரங்களும் கிடைக்கல, அதை சரியாக சொல்லித்தரதுக்கு எங்கிட்ட ஆட்களும் இருக்கல, நான் போய் ஒரு இன்ஸ்டியூஷனில் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பும் கிடைக்கல, நேரம் இல்லை. அதற்கு பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணேன். அதற்கு பிறகு தான் எனக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க. அவங்க வளர்ந்து அந்த கம்ப்யூட்டரை ப்ளே பண்ணி அப்புறம் அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருந்தது, அப்போ அவங்க அதுக்கு சொல்லித்தராங்க. அப்போ இந்த சின்ன வயசுகள்லேயே பிள்ளைங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. குழந்தையிலேயே அம்மா அப்பா பார்த்திங்கன்னா சிட்டிஸில் எல்லாம் பிள்ளைகள் அழாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்துட்றாங்க, ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துட்றாங்க. ஆப்பிள் ஃபோனு, சாம்சங், சோனி அந்த மாதிரிப்பட்ட ஃபோனை கொடுத்து விளையாடிட்டு உட்காராங்க. அதனால பிள்ளைகள் சின்ன வயசுலேயே கெட்டு போயிடுறாங்க. மட்டுமில்லை, இந்த மொபைல் வழியாக இந்த கம்ப்யூட்டர் வழியாக கேம்ஸ் விளையாடி வயசு போக போக பிள்ளைகளுக்கு அப்பா ரொம்ப தேவைப்பட மாட்டார், அம்மா ரொம்ப தேவைப்பட மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸு தேவைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் யாராவது விளையாடுறதுக்கு பிள்ளைங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால தான் அக்கம் பக்கத்து வீட்டு பிள்ளைங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடுவாங்க. அப்படி தானே, இந்த வீட்டு போய் அங்கே போவோம், அந்த வீட்டு போய் எங்கே வருவோம், இப்படி தான் அவங்க நேரத்தை பொழுதுபோக்குனாங்க. இப்போ அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஊரில் என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியாது, இப்போ நகரத்தை மாதிரி கிராமங்களும் மாறிக்கிட்டு இருக்குது. நகரங்கள் எல்லாம் பார்க்குற காரியம் என்னன்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு சின்ன வயசில் என்ன பண்ணிடுறாங்க, ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கொடுத்தோன்னா அந்த பிள்ளைகள் எப்போவுமே ஸ்மார்ட் ஃபோன்லேயே இருக்குது, அதில் விளையாடுறாங்க, அதில் சாட் பண்ணுறாங்க, அதில் ஆன்லைனில் புக் பண்ணுறாங்க. இப்படி எல்லாம் இருந்து இவங்களுக்கு அம்மா இப்போ ரொம்ப தேவைப்படலை, அப்பா தேவைப்படலை, பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸு தேவைப்படலை. இவங்களுக்கு ஏதாவது டவுட்டு வந்தால் கூட அதை அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க தேவையில்லை, அவங்க அந்த ஃபோன்லேயே என்ன செய்கிறாங்க, கேட்டு தெரிஞ்சுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அது இதுன்னு நிறைய காரியங்கள் இதோடு விளையாடுறாங்க. அப்போது கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணமாக ஒரு மொபைல் ஃபோன், ஒரு கம்ப்யூட்டரு, இதில் எப்படி தான் நல்லவங்க திறந்தாலும் உடனே ஒரு கெட்டது அங்கே வருது. அப்படி தானே, ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனுக்காக உதாரணமாக ரோமர் 6:8 என்ன வசனம் இருக்குதுன்னு நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தா கூட ஒரு பக்கம் ரோமர் 6:8 வரும், அதுக்குள்ளே திடீர்னு அங்கேருந்து ஒரு தவறான படம் வரும், எங்கே இருந்தோ ஒரு பிளாக் என்ன செய்யும் அங்கேருந்து ஓடி வரும். அதனால் நம்ம கெட்டது செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தா கூட கெட்டதை செய்யாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி லிமிட்டட். அப்போ எல்லா விதத்திலும் பாவ தூண்டுதல் நமக்கு கிடைக்குது. வெளியே போயாச்சுன்னு சொன்னால் சினிமா போஸ்டர்கள், படங்கள், ஒரு விளம்பரம், எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் தேவையில்லாமல். நான் சமீபத்தில் பார்த்தேன் ஒரு செருப்பு விளம்பரம். செருப்பை எங்கே போடுவாங்க, காலில் தான் போடுவாங்க. அப்படி தானே, காலில் போட்டு செருப்பை விளம்பரப்படுத்தணும்னா ஞானத்தின் அடிப்படையில் பார்த்தா காலை தான் காட்டணும். அப்படி தானே, ஆனால் காலில் போடுற செருப்புக்கு விளம்பரத்துக்கு ஒரு பெண்ணை காட்டியிருந்தார்கள், பெண்ணினுடைய தலையும் காலை காணலை, பெண்ணினுடைய அதாவது மேல் பகுதியை காட்டுறாங்க ஒழிய கால் பகுதியை காட்டலை. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், எல்லாவற்றுக்கும் ஒரு தவறான சித்திரத்தை கொடுத்து அதன் மூலமாகத்தான் ஜனங்களை என்ன செய்கிறாங்க, இழுக்கிறாங்க. ஆகையால் பாவம் செய்கிறதுக்கான அழுத்தம், அதாவது தப்பு பண்ணும்படியான பசி, தப்பு பண்ணும்படியான ஆசை, தப்பு பண்ணும்படியான தாகத்தை உருவாக்குற நிறைய காரியங்கள். இன்னைக்கு சினிமாக்காரன் பார்த்திங்கன்னா, சினிமா படம் எடுக்கிற விதங்களை பார்க்கும் பொழுது தேசத்தில் நிறைய வம்பு அதிகமாகுது, அப்படியே வன்முறை அதிகமாகுது. நிறைய பிள்ளைகள் எதற்கெடுத்தாலும் ஒரு விதமாக பேசுகிறாங்க. அப்படி தானே, யாரையும் மதிக்காமல் பேசுகிறாங்க, அலட்சியமாக பேசுகிறாங்க, எல்லாத்தையும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக பண்ணுறாங்க. காரணம்னா சினிமாக்காரன் அதையெல்லாம் என்ன செய்கிறான், சொல்லி கொடுக்குறான். முன்னால் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அழகுன்னு சொன்னால் அதற்கு சில இலக்கணங்கள் இருந்தது. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. நகரத்துலலாம் போய் பார்க்குற வேளை எப்படி ஹேர் ஸ்டைல் வைக்கிறாங்க, மேலே மட்டும் கொஞ்சம் முடிய வச்சுட்டு இங்கே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சவரம் பண்ணிட்டு காலியாக விட்டுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இதுதான் மாடர்ன் ட்ரெண்ட். அப்போ இதையெல்லாம் பார்க்க பல்வேறு காட்சிகளை பார்க்க எப்படியாவது ஒரு தப்பு பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குள்ளே வருது. சின்னவங்கக்கிட்ட மட்டுமல்ல, இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாடி வாலிப பிள்ளைங்க ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணுது அப்படி தான் சொன்னாங்க. அப்படி தானே, இப்போ அப்படி இல்லை, ஏதோ வயசானவங்க தெரியாமல் தப்பு பண்ணுறாங்க. அந்த காலத்தில் வாலிப பிள்ளைகள் தான் தப்பு பண்ணாங்க. இப்போ வாலிப பிள்ளைகள் பண்ணாத தப்பெல்லாம் யார் பண்ணுறாங்க? காலம் அந்த மாதிரி மாறி போச்சு. நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு தூண்டுறது மாதிரி நிறைய பாவ அழுத்தம், ப்ரெஷர் ஆஃப் சின், பாவத்தினுடைய அழுத்தம். அதனால் மனுஷன் எதையாவது ஒரு தப்பு பண்ணணும், எதையாவது பார்க்கணும், எங்கேயாவது பழகணும், யாரு கூட சேரணும், நடக்கணும், எதையாவது அனுபவிக்கணும் அப்படின்னு ரொம்ப வேகமாக போகிறான். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? பாவத்தை செய்யும்படியான தூண்டுதல். இன்னொரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் இயேசுநாதர் ஏன் வேண்டும் என்பதை காரியத்தை சொல்ல போகிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில்
கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தேசத்தில் கொஞ்சம் ஒழுக்கமாக நடக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அப்படி தானே? உண்மையாக வாழ்கிறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ரெண்டாவது, அவங்களுடைய உடைகள் மூலமாக, பேச்சின் மூலமாக, நடத்தையின் மூலமாக மற்றவங்களுக்கு கொஞ்சம் முன்மாதிரியாக வாழ்கிறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 8 பேர் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு வராங்க, அப்படி தானே? நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஒழுக்கமாக அடக்கமாக, பைபிள் சொல்கிறது மாதிரி, 1 தீமோத்தேயு 2:10 சொல்கிறது மாதிரி தகுதியான வஸ்திரம் அணிந்து சர்ச்சுக்கு வராங்க. அப்படி 8 பேர் வருகிற வேளை ஒரு 2 பேர் வந்து சினிமாவில் பார்த்தது மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தால் அவங்களுக்கு இந்த 8 பேரை பார்த்தோன்னே எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? எல்லாம் துக்கமாக உட்காந்துருக்கிறீங்களே, துக்கப்பட வேண்டியவன் நான் அல்லவா, நீங்கள் ஏன் துக்கப்படுறீங்க? சரி, எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிங்க. இப்போ 8 பேர் வந்து ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பரிசுத்த ஒழுங்கோடு வந்திருக்கிறாங்க. ஆனால் 2 பேர் மட்டும் சினிமாவில் இப்போ இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்து மாடர்ன் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வர்றாங்க. மாடர்ன் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்தோடனே முதலாவது யாராவது அவங்கள இப்படி பார்த்தோன்னே உடனே அவங்கள பார்க்குறாங்க. ஏன்? நாம் சரியாக இல்லை, அதனால தான் அவங்க ஒரு விதமாக பார்க்குறாங்க அப்படின்னு. உனக்கே நல்லா தெரியும், நீ சரியில்லாமல் தான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே போகிற, அப்போ ஒன்று ஒரு விதம் பார்க்க தான் செய்வாங்க. இதில் வேறு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் இவங்க ஒழுங்கு இல்லாமல் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே போவாங்க. அங்கே போன ஆம்பளை பசங்களை பார்க்க தான் செய்வாங்க. இவன் கண்ணை பாரு, கண் அப்படியே பார்க்குறான் பாரு, இவன் கண்ணில் கொல்லிக்கட்டையை வைக்க, இவன் கண்ணில் மண்ணை அள்ளி போட அப்படிம்பாங்க. காரணம் என்ன? நீ சரியில்லாமல் உடைய அணிந்து அவனுடைய கண் பார்வை இழுக்கிற, நீ தான் காரணம். அவன் பார்க்கத்தான் செய்வான். அவன் பார்க்கலன்னா உனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், நாம் இவ்வளோலாம் ட்ரெஸ் பண்ணி ஒருத்தனும் திரும்பி பார்க்கலையா அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி இருக்கிற வேளையில் 8 பேர் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர வேளையில் ஒரு 2 பேர் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரலைன்னு சொன்னால் இந்த 2 பேருக்கு அந்த 8 பேரை பார்க்குறவளோ கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், அப்படி தானே? அதனால் வெளியிருந்து வர்றது வரைக்கும் கொஞ்சம் அலங்கோலமாக வந்தாலும் உள்ளே வந்தோன்னு என்ன பண்ணுவாங்க, அங்கே இழுத்து விட்டுக்கிட்டு, இங்கே இழுத்து விட்டுக்கிட்டு, இப்படி இழுத்து விட்டுக்கிட்டு நாங்களும் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு காண்பிக்க விரும்புவாங்க. ஒரு வெக்கம் இருக்குது, அப்படி தானே? அப்போ என்ன நினைப்பாங்க, சர்ச்சுக்கெல்லாம் வரவில்லை நாம் விரும்புகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது, வெளியே போகிறவில்லை, ஃபங்க்ஷனுக்கு போகிறவில்லை, அப்புறம் நம்ம வெளியே பப்ளிக்கில் போகிறவில்லை, நம்ம விரும்புகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். சர்ச்சுக்கெல்லாம் போனாங்க நிறைய பேர் வந்து ரொம்ப பழைய காலத்து மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, அதனால் நம்ம விரும்புகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நல்லா புரிஞ்சிட்டிங்களா? 8 பேர் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர இடத்துல 2 பேர் மோசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் அந்த 8 பேரை பார்க்குறவள்ள இவங்களுக்கும் வெக்கம் வந்து அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்க, குறைஞ்சபட்சம் சர்ச்சுக்காவது கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, அப்படி தானே? அப்படி தானே? ஆனால் அங்கே 8 பேர் ரொம்ப மோசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, சினிமா நடிகை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்க. 8 பேர் வந்து மாடர்ன் ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே வர்றாங்க, 2 பேர் வந்து ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ என்ன நடக்கும்? அந்த 8 பேரை இவங்கள ஒரு விதமாக பார்ப்பாங்க, அப்படி தானே? யாரை? இது என்ன இந்த மாதிரி வராங்க, சர்ச்சுக்கு வர்றது மாதிரியா வராங்க? ஏதோ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நாகரிகம் தெரியாத காலத்தில் இருந்த பொம்பளைங்க மாதிரி வராங்களே, சர்ச்சுக்கு வந்தால் ஒரு மாடர்ன் லுக்கில் வரணும், அப்படி தானே? ஒரு மாடர்ன் கெட்டப்பில் வரணும், அப்படி தானே? இது எப்படி வராங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்களே? அப்போ அந்த 2 பேருக்கே வெக்கம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அடுத்த முறை வரவேல இந்த 8 பேர் மாதிரி அவங்களும் கொஞ்சம் மாடர்ன் ஆவாங்க, அப்படி தானே? இப்போ நான் எதுக்காக இதை சொல்லுகிறேன் தெரியுமா? நல்லதை செய்யணும்னு நமக்கு விருப்பம் இருந்தாலும் நல்லதை செய்கிறதுக்கான தூண்டுதலை கொடுக்குற யாரும் இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பையனோ பொண்ணோ கல்லூரியில் படிக்கிறவங்களோ வேறு ஏதாவது விதத்தில் பழகினவங்களோ ஒரு ஆணும் பொண்ணும் அந்த மாதிரி பழகி வெளியே போகிறவில்ல, அங்கே பார்ப்பாங்க, இங்கே பார்ப்பாங்க, பின்னால் பார்ப்பாங்க, முன்னால் பார்ப்பாங்க, யாராவது நம்மளை பார்க்குறாங்களான்னு. காரணம் என்ன? இந்த மாதிரி சீன்களெல்லாம் பார்த்தா உடனே ஒரு முடிவுக்கு வருவாங்க, இது ஒழுக்கங்கிட்ட பிள்ளைங்க, கண்டவங்க கூட சுற்றி நடக்குது, அவிழ்த்து விட்டுருக்காங்க வீட்டில் அப்படின்னு மோசமாக பேசுவாங்க. அதனால் அதை கேட்குறோட இவங்களுக்கு வெக்கமாக இருக்கும். இப்போ பாருங்கள், எந்த பிள்ளைகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படி தானே? யார் கூட சுற்றினாலும் பழகினாலும் நம்மளை யாராவது கவனிக்கிறாங்களா, பார்த்து மோசமாக நினைக்கிறாங்களா அப்படிங்கிற கவலை இல்லை. காரணம் என்ன? சமுதாயம் மொத்தம் அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நடக்கிற கல்யாணங்களில் 9ல் 8 கல்யாணம் எந்த 8க்கு எப்படி நடக்குது? கண்டேன் கவர்ந்தேன் கொண்டேன் திருமணம் அப்படின்னு தான், அப்படி தான். அடைந்தால் மகாதேவி, இல்லை என்றால் மரணதேவின்னு அந்த காலத்தில் எம்ஜிஆர் வசனம் பேசினது மாதிரி அந்த மாதிரி ஆகிப்போச்சு.
அம்மா அப்பா பார்த்து வைக்கிறது மாதிரி திருமணங்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் இப்போ யாரையாவது பார்த்து நம்மளை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய குடும்பத்தில் அம்மா அப்பாக்களே சரியான ஒழுங்கில் இல்லை. அதனால் பிள்ளைகள் சரியானதை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய சர்ச்சஸில் போனாலும் ஒழுங்குள்ளவங்க இல்லை, உண்மையானவங்க இல்லை. அதனால் சமுதாயத்தில் உண்மையானவங்களும் நல்லவங்களும் பண்பாளர்களும் ஒழுக்கம் உள்ளவங்களும் இல்லாத காரணத்தினால நாம் நன்றாக வாழணும், நன்றாக வாழ்ந்ததான் சமுதாயத்தில் மதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் போயிடுச்சு. அப்படி தானே? எப்படி வாழ்ந்தாலும் இப்போ மதிப்பு இருக்குது. இப்போ அதிகமாக மதிக்கப்படுறவங்க யார் சொல்லுங்க? நானே பேசிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் பேச வேண்டாம். சமுதாயத்தில் அதிகமாக மதிக்கப்படுறது யார்? இன்றைக்கி அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்குறத பிள்ளைகள் பின்பற்றுறாங்களா, இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுக்கல பின்பற்றுறாங்களா? அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்குறத பின்பற்றுறாங்களா, இல்லை ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குறத பின்பற்றுறாங்களா, வேறு யார் சொல்லிக் கொடுக்குறத பின்பற்றுறாங்க? சினிமா நடிகர் நடிகைகள், அப்படி தானே? சினிமாவில் காசுக்காக ஒழுக்கத்தை விற்று கற்பை விற்று வாழ்க்கையில் விற்கக்கூடாது எல்லாத்தையும் விற்று நடிக்கிற நடிகர்களும் நடிகைகளும் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் சமுதாயம் பின்பற்றுது. அவங்க ஒரு எலெக்ஷனில் ஓட்டு கேட்டால் அந்த கேண்டிடேட் ஜெயிக்கிறான். நாங்கள் உங்களுக்காக நான் உங்கள் நாட்டை ஆளப்போகிறோம் அப்படி அவங்கள முதலமைச்சர் ஆக்குறாங்க, பெரிய பதவியெல்லாம் வைக்கிறாங்க. அப்படி தானே? 1964 தமிழகத்தை ஆளுகிறது என்ன தெரியுமா? சினிமா துறை தான் ஆண்டு கொண்டு இருக்கிறது. அப்படி தானே? 1967 இன்று வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது அரசியல் துறையில் சினிமா துறை. காரணம் என்ன? சினிமாவில் ஜனங்கள் பார்க்கிறத பார்த்து தான் எளிதாக கவர்ச்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் நல்லதை பின்பற்றவில்லை, தவறானதை தான் என்ன செய்கிறார்கள்? பின்பற்ற. பைபிள் என்ன சொல்லுது? நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. இப்போது இவ்வளவு காரியமும் நான் உங்கள்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன்னா, இயேசுநாதர் ஏன் உங்களுக்கு வேண்டும்? நீங்கள் வாழ்கிற காலம் பாவத்தை செய்கிறதுக்கு ரொம்ப சௌரியமான காலம். அதனால் நீங்கள் உங்களை பாதுகாக்கிறது ரொம்ப கடினம். இரண்டாவது, பாவங்களை தவிர்க்கிறது ரொம்ப கடினம். ஏன்னா அது ரொம்ப பக்கத்தில் வந்திருக்குது. மூன்றாவது, பாவம் செய்யாமல் வாழ்வதற்கான ஆசை பெறுகின்ற அளவிற்கு நல்லவர்கள் இல்லாத காலம், ஒழுக்கமானவர்கள் இல்லாத காலம். அதனால் தவறாக வாழ்வது தான் சமுதாயத்தினுடைய அடையாளமாக மாறிப்போச்சு. அப்படி தானே? இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளிநாடுகளெல்லாம் நான் போகிற வேளை ஆண்களும் பெண்களும் ஆடைகளை அணிந்து வருகிற விதங்களை எல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது அந்த நாகரிகம் வெளிநாடுகள் மட்டுமல்ல, இப்போ எல்லா நாடுகள்லேயும் வந்துச்சு. அப்போ அவங்க உடை அணிகிற விதங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய பொம்பளைங்க வெளிநாட்டில் எல்லாம் போகிற வேளை உடை அணிந்திருக்கிறாங்களாங்கிறது கூட கேள்வியாக இருக்குது. ஆம்பளைங்கெல்லாம் முழுசாக போட்டுட்டு வருவாங்க. ஆனால் கூட வர பொம்பளைங்க ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்களா இல்லையாங்கிறது கூட சந்தேகமாக இருக்கும். அந்த மாதிரி வரும். காரணம்னா அப்படி இருந்தால் தான் நாகரிகமாக. இந்த காலத்தில் இதுதான் நாகரிகம் அப்படிங்க. அப்போது தவறானவைகள்லாம் சமுதாய அந்தஸ்தை பெற்றிருக்கு. அப்படி தானே? சினிமாக்காரனுக்கு தான் மக்களிடத்தில் செல்வாக்கு, மக்களை ஏமாற்றுகிறவங்களுக்கு தான் செல்வாக்கு, டிவி ஷோஸ் நடத்துகிறவங்களுக்கு தான் மக்கள் மத்தியில் செல்வாக்கு, மாடல்ஸுக்கு தான் செல்வாக்கு. அப்போது இந்த மாதிரி மாறிட்ட இந்த சொசைட்டியில் இப்போ உங்கள் நிலைமை என்ன தெரியுமா? அதுதான் சொல்ல வந்தேன். ரொம்ப நேரமாக இதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். உங்கள் நிலைமை என்ன தெரியுமா? நீங்கள் பாவம் செய்யாமல் வாழவே முடியாது, நீங்கள் தவறு செய்யாமல் வாழவே முடியாது, நீங்கள் யோக்கியமாக வாழவே முடியாது, நீங்கள் உண்மையாக வாழவே முடியாது, நீங்கள் பரிசுத்தமாக வாழவே முடியாது. நீங்கள் நல்லவங்களாக வாழணும்னு விரும்பினாலும் நீங்கள் நல்லவங்களாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நமக்கு நல்ல ஒரு செய்தி கிடச்சிருக்கு. பிரதர் நல்லா தான் சொல்லியிருக்காரு. அதனால் இனி என்ன தப்பு நாம் பண்ணாலும், என்ன தவறு செய்தாலும் நாம் உறுதியாக சொல்லலாம், பிரசங்கியாரே சொல்லியிருக்காரு, தப்பு பண்ணாமல் இந்த காலத்தில் வாழவே முடியாது, தவறு செய்ய வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால் எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, எல்லாரும் தவறு பண்ணுவாங்க. இதை we cannot avoid அப்படி சொல்லியிருக்கார். அப்படி சொல்கிறீங்களா நீங்கள்? இப்போ எப்படிப்பட்ட காலம்? நீங்கள் யோக்கியமாக வாழணுனாலும் உங்களால் வாழ முடியாது, நீங்கள் உண்மையாக வாழ்னாலும் வாழ முடியாது, நீங்கள் நேர்மையாக வாழ்னாலும் வாழ முடியாது. நீங்கள் உண்மையாக இருந்தாலும் சமுதாயம் உண்மை இல்லை. அப்படி தானே? டிராஃபிக்கில் ரோட்டில் போகிறீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக வாகனத்தை ஓட்டிகிட்டு போனாலும் அதற்காக உங்களுக்கு ஆக்சிடென்ட் வராமல் இருக்குமா? ஏன்னா நிறைய பேர் ஒழுங்கு இல்லாமல் ஓட்டிகிட்டு வரோம். அப்படி தானே? நான் சரியாக தான் போயிட்டுருப்பேன். நான் போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் என் பைக்கில் நான் ரொம்ப சரியாக ஒரு ஓரமாக என்னுடைய சைடில் ரொம்ப கவனமாக போயிட்டு இருந்தேன். ஆனால் தேவையில்லாமல் அந்த பக்கம் போயிட்டு இருந்த ஒரு மினி வேன்காரன் என் வண்டி மேலே மோதி என்னை தள்ளி விட்டு என் வண்டியை உடைச்சி என் காலையும் கொஞ்சம் வேதனைப்படுத்தி விட்டான். பாருங்கள், நாம் ஒழுங்காக நடந்தாலும் ஒழுங்கில்லாதவங்க நமக்கு என்ன செய்கிறாங்க? கெடுத்து ஆக்சிடென்ட் உண்டு பண்ணி விடுறாங்க. இவ்வளவு நெருக்கடியான ஒரு உலகத்தில் நீங்கள் வாழ்கிறதுனால இப்போ பாருங்கள், பாவம் செய்யாமல் உங்களால் வாழ முடியாது.
அப்போ பாவம் செய்யலாமா? ஒன்றுக்கும் பதில் சொல்ல மாட்டீங்களா? குழிக்கோடில் உள்ளவங்கெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க, நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருப்பானா, எப்போ தான் இந்த ஆள் பிரசங்கத்தை முடிச்சுட்டு நம்மளை வெளியே விடுவார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறது மாதிரி நான் நினைக்கும்படியாக நீங்கள் நடக்கிறீங்களே. இப்போ நீங்கள் பாவமே பண்ணாமல் இருக்க முடியாதுங்க அந்த உலகத்தில். முடியும்னு நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் சொல்கிறீங்க நான் யோக்கியமாக வாழ்ந்து காட்டுறேன்னு? முடியவே முடியாது. அவன் யோக்கியம் இல்லாமல் வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படி தானே அம்மா அப்பா நீ ஏன்டா தப்பு பண்ண கேட்டா, அதான் நீங்கள் அன்றைக்கி சாம்சன் பால் பண்ண பிரசங்கத்தை கேட்டிருக்கணும். அப்படி கேட்டிருந்தா என்கிட்ட அந்த கேள்வி கேட்டிருக்கணும். அவரே சொல்லிட்டு போனார், தப்பு பண்ணாமல் வாழவே முடியாது, தப்பாக பழகாமல் இருக்கவே முடியாது, தப்பானதை பார்க்காம இருக்கவே முடியாது, தப்பானதை கேட்காம இருக்கவே முடியாது, தப்பான வழியில் போகாமல் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். அதனால் தப்பு பண்ணலாமா? இப்போது என்ன பிரச்சனைன்னா, தவறே செய்ய முடியாத ஒரு உலகத்தில் வாழ்கிற சூழலில் தவறு பண்ணால் நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? இப்போ பாருங்க, ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்குறீங்க. பஸ்ஸில் போயிட்டுருக்கிற வேளையில் நாம் உட்காந்துருக்கிற சீட்டு பக்கமாக ஒரு வியாதிஸ்தன், சரியான தொத்து வியாதிஸ்தவன், உடம்புலாம் அவ்வளவு புண்கள் அழுக்கு, கொஞ்சம் அவன் பக்கத்தில் அவன் உடம்புல அதை அவன் உடம்புல டச் ஆகிட்டாலே போதும், இல்லைன்னா அந்த காற்று வீசினாலே போதும் நமக்கு தொத்து வியாதி வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு சீட்டில் உட்காந்துருக்கிறீங்க, ஒருத்தர் அப்படி பக்கத்தில் உங்களுக்கு உட்கார போனவர் தொத்து வியாதிஸ்தன். நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, அவருக்கு வியாதி இருக்குது, நாம் என்ன பண்ணுறது, நாம் சரியாக உட்காருவோம், நம்ம சீட்டில் நம்ம உட்காந்துருக்குறோம், அப்படி உட்காருவீங்களா? தம்பி என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? பக்கத்தில் வியாதியாக ஒரு ரொம்ப வியாதி பிடிச்ச புண்ணு பிடிச்ச உட்காந்துருந்தா நீ என்ன பண்ண? ஒன்றை தான் கேட்டேன், பிங்க் சட்டைக்காரனை என்ன பண்ணுவ? இதனால்தான் நான் இந்த கூட்டத்துக்கெல்லாம் போக மாட்டேன்னு அப்போவே சொன்னேன் அப்படிங்கிறியா? சரி, ஒரு வியாதி பிடிச்சவங்க உங்கள் சீட்டு பக்கத்தில் உட்காந்தா நீங்கள் என்ன பண்ணலாம்? எழும்பி அந்த சீட்டை விட்டு போயிட்டு இன்னொரு சீட்டில் உட்காரலாம், அப்படி தானே? இப்போ அந்த வியாதி உங்களை தொத்தாது. ஆனால் இன்னொரு முறை என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பஸ்ஸில் ஏறிட்டீங்க, ஒரு சீட்டில் ஒரு தொங்கலில் உட்காந்துருக்கிறீங்க, எல்லா சீட்டும் ஆக்குப்பைடு, நிறைய ரஷ்ஷு, அங்கங்கே நகர முடியலை. நாகர்கோவிலேருந்து இங்கே வருகிற பஸ்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அதில் நாம் உட்காந்துருக்கிற பக்கத்தில் இப்படி உடம்போடு ஒருத்தன் தேய்ச்சிக்கிட்டே நிற்கிறான். யார்? சரியான வியாதியஸ்தன். நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட இருக்கிற வியாதி உங்ககிட்ட தொத்திரும். இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியாது? இந்த சீட்டை விட்டு எழுந்து வேறு ஒரு சீட்டுக்கு போகவும் முடியாது, ஏன்னா வேறு சீட்டு காலியும் இல்லை. அது மட்டும் இல்லை, பரவாயில்ல ஸ்டாண்டிங்கில் நின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு எழுந்து போனால் அதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதலாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்து ஒரு சீட்டை விட்டு எழும்பி இன்னொரு சீட்டில் உட்காந்தீங்க. இப்போ வாய்ப்பையில் என்ன பண்ணுவீங்க? சரி, இனி அந்த வியாதியை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். நான் என்ன பண்ணுறது? ஏற்கனவே ஒரு முறை பஸ்ஸில் வந்தவில்லை, இந்த மாதிரி தான் ஒரு வியாதிக்காரன் நின்னான், நான் எழுந்து இன்னொரு சீட்டில் உட்கார்ந்தேன், வாய்ப்பு இருந்தது. இப்போ நான் எங்கேயுமே எழுந்து போக முடியாது, கர்த்தர் மேல் பாரத்தை போட்டு கொடு, சரி வரட்டும் அப்படி நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? ஒன்றும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சி அந்த ஊருக்கு போகாமல் இருந்தாலும் பரவாயில்லன்னு இறங்கி வருவீங்களா? வரலையா? வரமாட்டீங்களா? அப்போது ஒரு நெருக்கடி வந்துட்டுதுங்கிறதுக்காக அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அப்படி தானே? அப்போ பாவம் செய்யாமலே இருக்க முடியாதுங்கிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். பள்ளிக்கூடத்தில் போனால் பிள்ளைகள் சொல்கிறாங்க, டேடி உங்களுக்கு தெரியாது, எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு நாள் எங்கள் கூட படிக்கிற பிள்ளைங்களாம் எப்படி பேசுகிறாங்க, எப்படி நடக்கிறாங்க, பழகிறாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் எங்கிட்ட நீங்கள் பேசவே மாட்டீங்க. காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் சொல்கிறாங்க, நீங்கள் பழைய பட்டிக்காட்டு ஆள், உங்கள் காலத்து காலேஜ் வரேன், எங்கள் காலத்து காலேஜ் வரேன், ஒரு நாள் எங்கள் காலேஜுக்கு வாங்க, அங்கே பசங்க என்னென்ன மாதிரி நடந்துக்கிறான், எப்படி பேசுகிறான், பழகிறான், எதை கொண்டு வரான், எதையெல்லாம் காண்பிக்கிறான், யார்கிட்ட பேசுகிறான், இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எங்ககிட்ட குற்றம் குறைவையெல்லாம் என்ன செய்ய மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு காலம் மாறி போச்சுது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வேறு வழி இல்லை அப்படின்னு நம்ம தவறு செய்தால் அது நமக்கு நல்லதா? இப்போ நமக்கு என்ன தேவைப்படுது? நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன், அப்படி தானே? ஒரு தேவை தான் கண்டுபிடிப்புக்கு காரணம். உங்களுக்கு நெருக்கடி வரவில்லை, இந்த வியாதியிலும் தப்பி போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் உங்களுக்கு வேறு வழி இல்லை. பாவம் செய்கிறதுக்கு அதிகமான சௌகரியங்கள் ஒரு உலகில், பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு உலகத்தில், பாவ தூண்டுகள் மிகுதியான ஒரு உலகத்தில் நீங்கள் பாவம் செய்யாமல் வாழணும்னு சொன்னால் there is only one option.
ஒன்லி ஒன் சான்ஸ், ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன வாய்ப்பு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உங்களை எந்த பாவமான உலகத்திலும் பாவம் செய்யாமல் வாழ வைக்க முடியும். அல்லேலூயா. நான் பாவம் செய்ய முடியாத சூழலை இருக்கிறேன் அப்படி நீங்கள் பாவத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் இருளடைந்து விடும். நோய்க்காரன் பக்கத்தில் உட்கார்ந்து உடலோடு தேய்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வேற வழியே இல்லை, அதனால் நான் உட்கார்ந்துருக்கேன்னு சொன்னால் நீங்கள் நோயாளியாக மாறிடுவீங்க. அது நல்லது கிடையாது. அதனால் எந்த ஒரு சூழலும் ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த மாற்று வழிக்கு உலகத்தில் வழியே கிடையாது. நமக்கு எத்தனை பேர் சண்டே ஸ்கூல் பாடம் சொல்லி கொடுத்தாலும், பக்தி முயற்சி சங்கத்தில் பாடம் சொல்லி கொடுத்தாலும், போதகர்கள் பிரசங்கம் பண்ணி கொடுத்தாலும், இதையெல்லாம் கேட்டு நாம் நல்லவங்களாக வாழ முடியாது. இந்த சர்ச்சை விட்டு வெளியே போனவுடனே நமக்கு நிறைய அழுத்தங்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் தப்பாக நடப்பதற்கு நாம் தூண்டப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் ஒரே ஒரு வழி இருக்குது. அது எந்த வழி? இயேசுவே வழி. உன்னுடைய எதிர்காலம் இருளடையாமல் இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய எதிர்காலம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய எதிர்காலம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய எதிர்காலம் தேவ கோபத்தை சம்பாதிக்காத ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய எதிர்காலம் சாபம் இல்லாத இருக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு நீ ஆண்டவருடைய உதவியை தேடணும். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் 6ஆம் அத்தியாயத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடைபெறுகிறது என்றால், எல்லாரும் பாவம் பண்ணிட்டான், எல்லாம் தப்பு பண்ணுறான். எல்லாத்தையும் பார்த்து God is so angry, ரொம்ப கோபப்படுறார். எல்லாம் நான் படைத்த மனிதர்கள் எல்லாம் தப்பு பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் அதில் ஒரே ஒரு மனுஷன் இருந்தான். யார் சொல்லுங்க? எல்லாரும் தப்பு பண்ணாங்க, அது ரொம்ப மோசமான தப்பு. ஆனால் ஒரு மனுஷன் மட்டும் தப்பு பண்ணலை. அது யாரு? யார்? சத்தமாக சொல்லுங்க. நோவா. அந்த நோவா மட்டும் தப்பு பண்ணல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, அவன் அந்த சந்ததியில் உத்தமன் நீதிமானமாக இருந்தான். அதற்கு காரணம் வாட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? என்ன காரணம்? எல்லாரும் மிக மிக மோசமாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, எல்லாரும் தேவ கோபத்தை சம்பாதித்த பொழுது, எல்லோரும் தவறான வழியில் நடந்த பொழுது, நோவா மட்டும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றான். காரணம் என்ன? என்ன ரீசன் சொல்லப்பட்டிருக்கிறது? நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு பழகி கொண்டிருந்தான், தேவனோடு பேசி கொண்டிருந்தான், தேவனோடு நடந்து கொண்டிருந்தான், தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். அதனுடைய விளைவாக அந்த தேசத்திலிருந்து எல்லாரும் பாவம் செய்து தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருந்த பொழுது, நோவா மட்டும் கடவுளுடைய கண்களிலே கிருபை பெற்று அவன் தன்னை பாதுகாத்து கொண்டான். அல்லேலூயா. அதே போன்ற ஒரு காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் தப்பு பண்ணாமல் இருக்கிறது கடினம், தவறாக பழகாமல் இருக்கிறது ரொம்ப கடினம், தவறான காரியங்களை பேசாமல் இருக்கிறது கடினம், தவறான உறவுகளை வளர்க்காமல் இருக்கிறது கடினம், தவறான காரியங்களை பார்க்காம இருக்கிறது கடினம். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலையும் எதிர்காலம் நமக்கு இருளாகாமல் இருக்க, எதிர்காலம் நமக்கு பெரிய ஆபத்தானவர்களை கொண்டு வராதிருக்க ஆண்டவர் நம்ம உதவி செய்யறார். இல்லையா? அதுக்குத்தான் இயேசு கிறிஸ்து வேணும். ஏன் தெரியுமா? நாம் நல்லதை செய்யணும்னு நினச்சாலும் நல்லது செய்ய முடியலை. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? நினைக்கலையா? நல்லபடியாக நடந்துக்கணும்னு விரும்புகிறீங்க, நல்லதை பேசணும்னு நினைக்கிறீங்க, நல்ல சுபாவத்தோடு நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க, முடியுதா? கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, முடியுதா? இதை ஆசைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் முடியுதா? இவங்ககிட்ட எல்லாம் பழகுனா தப்பாக போயிடும், அதனால் பழகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் பழகாமல் இருக்கக்கூடாதா? முடியுதா? இதெல்லாம் பார்த்தா நம்முடைய இருதயத்துக்கு நல்லது கிடையாது, அது கடவுளுடைய பார்வை நல்லது கிடையாது அப்படி நினைக்கிறீங்க, ஆனால் பார்க்காம இருக்க முடியுதா? ஏன் முடியலை தெரியுமா? ஏன் முடியலை? முயற்சி பண்ணலை அப்படின்னு உலகத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க. முயற்சி பண்ணாதனால அல்ல, மனுஷனால் முடியாத ஒரு காரியம் இருக்குது. யாராவது ஒருத்தர் வாசிப்பீங்களா? ரோமர் 7ஆம் அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்தை. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறதுல எனக்கே சம்மதி இல்லை. I don't have any agreement on what I do. நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்ய முடியலை, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை செய்யாமல் இருக்க முடியலை.
என்ன காரணம்? வாசியுங்கள் 18ஆம் வசனம். அதெப்படியெனில், அது ஏன்னா என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. விருப்பம் இருக்குது, ஆனா என்ன பண்ண முடியல. சில நேரத்தில் யாராவது கடன் கேட்டா நாம சொல்ற வார்த்தை என்ன? செய்யணும்னு ஆசையாக தான் இருக்குது, என்ன செய்யறது, முடியலையே. நிறைய வச்சிருப்பாங்க, இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, உங்கள் நிலைமையெல்லாம் கேட்குறவில்ல, செய்யணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் முடியலை. ஆனால் சிலர் உண்மையிலேயே செய்யணும் விரும்புவாங்க, அவங்களுக்கு செய்ய முடியாது. அப்படி தானே, எரிகிறவனுடைய கையில் கல் இருக்கிறதில்ல அப்படிம்பாங்க. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது என்னுடைய மாம்சத்தில் நன்மையே இல்லையா. அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, நல்லதை செய்வதற்கான ஆற்றல் என்னிடத்தில் இல்லை. நான் நல்லதை தான் விரும்புகிறேன், ஆனால் அதை செய்கிறதுக்கு ஆற்றல் இல்லையே. எனக்கு ஆசை இருக்கு நல்லதை செய்யணும். இந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோதான் ஸ்கூலில் போய் படித்தாலும், கல்லூரியில் போய் படித்தாலும், எந்த புத்தகம் படித்தாலும், அதனால் நீங்கள் நல்லவங்களாக மாறவே முடியாது. உங்களை நல்லவங்களாக மாற்றணும்னா யார் வேணும்? இயேசு கிறிஸ்துவிடம். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது அவர் உங்களை நல்லவராக மாற்றுவார். நாம் என்ன பார்த்தோம்? நல்லது செய்ய விருப்பம் இருக்குது, ஆனால் முடியலை. இன்னொரு வசனத்தை வாசிப்போம், 20வது வசனம். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்து. நல்லா கவனிங்க. இப்படி நான் நல்லதை செய்ய விரும்புகிறேன், ஆனால் என்னால் நல்லதை செய்ய முடியல. வாட்ஸ் ரீசன்? காரணம் என்ன தெரியுமா? நான் நல்லதை செய்ய விரும்பினாலும் அதை செய்ய விடாதபடிக்கு எனக்குள்ள என்ன இருக்குது? பாவம் அப்படிங்கிற ஒரு ஈவில் ஃபோர்ஸ் இருக்குது. இதுதாங்க நம்முடைய பெரிய எதிரி. நம்முடைய எதிரி அக்கம் பக்கத்துல எல்லாம் கிடையாது, நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை நம்ம அடுத்த வீட்டுக்காரங்களோ அல்ல. நம்முடைய மிகப்பெரிய எதிரி யாருன்னா, நமக்குள்ள நம்மளை நன்றாக வாழ விடாதபடி செய்கிற பாவம் தான். இந்த பாவத்திலிருந்து நீக்க தான் யார் வந்தது? இயேசு கிறிஸ்து வந்தார். மத்தேயு 1:21 என்ன சொல்லுங்கன்னா, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவம் ஆளுகை செய்யாமல், பாவம் உங்களை அடிமை கொள்ளாமல் நல்லதை செய்யத்தக்கதாக பாவத்தை நீக்கி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி தான் 1 தீமோத்தேயு 1:12 வாஸ்தவம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அப்போ அருமையான பிள்ளைகளே, வாலிப தம்பிகளே, தங்கச்சிகளே, நீங்கள் இந்த பொல்லாத உலகத்தில் வாழும் பொழுது, அந்த உலகத்தில் எனக்கு வேறு வழியே கிடையாது, நான் தப்பு பண்ணி தான் ஆகணும். அப்படி தப்பு பண்ணிட்டீங்கன்னா எதை நீங்கள் செய்வீங்களோ அதனுடைய விளைவை அறுவடை செய்து ஆகணும். எதை விதைப்பாயோ அதை அறுப்பாய். சூழ்நிலை கட்டாயங்களை காரணம் காட்டி, உதாரணமாக உங்கள் கையில் ஒரு 500 ரூபாய் விலை மதிப்புள்ள ஒரு கண்ணாடி பொருள் இருக்குது. ஆனால் நிறைய ஆட்கள் சுற்றி சுற்றி வந்ததுனால, அவங்க இடித்து விட்டு போனதுனால கண்ணாடியை கீழே போட்டு உடைச்சிட்டிங்க. இப்போ உடைஞ்சி போச்சு. இப்போ நீங்கள் உடைத்ததுக்கு காரணம் இருக்குது. ஏன்? அவங்க அக்கம் பக்கத்தில் வந்தவங்க என்னை இடித்தனா கீழே விழுந்து போச்சு. ஆனால் நஷ்டம் தானே. அந்த காரணத்தை சொன்னதுனால உங்களுக்கு 500 ரூபாய் பொருள் லாபம் அடையுமா? இந்த காரணத்தை சொன்னதுனால யாராவது வாங்கி கொடுப்பாங்களா? இல்லை. நஷ்டம் தான். காரணம் இருக்குது. அதனால் எனக்கு வேறு வழி கிடையாது, அதனால் இப்படிலாம் நான் நடந்துக்கிட்டேன் அப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு நல்லது கிடையாது, அது நஷ்டம்தான். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற. இப்போ புரிஞ்சிட்டிங்களா? இயேசு எதுக்கு வேணும்? நம்மளை பாவம் செய்யாமல் பாதுகாக்கிறதுக்கு, தவறு செய்யாமல் பாதுகாக்கிறதுக்கு, தவறு செய்ய நம்மளை ரொம்ப தூண்டுகிற பொழுது அப்படி அந்த தூண்டுதலுக்கு நம்ம இசைந்து போகாமல் நல்லதை செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பலத்தை கொடுக்கறதுக்கு இயேசு வேண்டும். இப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே, அறிவை விட ஞானத்தை விட என்ன இந்த பூமியில் நீர் நன்றாக பாதுகாத்து கொள்ளணும். நான் தப்பானவர்களை பார்த்து, தப்பானவர்களை கேட்டு, தப்பானவர்களை பழகி நான் கெட்டு போகாமல் என்னை நீர் பாதுகாக்கணும். அதற்கு நீர் வேணும். அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும். இயேசுவே, என்னுடைய இருதயத்தில் நீர் வாரும். நான் பாவம் செய்ய முடியாத ஒரு சூழலை இருக்கிறேன், ஆனால் நீர் என்னை எப்படியா பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீர். என்னை பாதுகாத்து கொள்ளும். நான் சரியாக வாழ வேண்டும், சரியான ஒழுக்கங்களை வாழ வேண்டும், உண்மையாக வாழணும், நேர்மையாக வாழணும், மற்றவங்களுடைய ஆசீர்வாதமாக வாழணும். நான் உம்முடைய அன்பை பெறணும், கோபத்தை பெறக்கூடாது. என்னுடைய எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கணும். அதற்கு எனக்கு உதவி செய்யும்படியா என்னுடைய உள்ளத்தில் பாவம் என்னை ஆளுகை செய்யாதபடிக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். அப்படி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுவோமா?